வணக்கம். இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு மூல நட்சத்திரமும் அக்னியும். அதாவது மூல நட்சத்திரமானது தனுசு ராசியில் இருக்கின்றது. தனுசு ராசி மேஷம், சிம்மம், தனுசு இவைகள் தீவிர ராசி, நெருப்பு ராசி என்பார்கள், ஃபயர் எலிமெண்ட். ஆக அந்த ராசியில் இருக்கும் பொழுது அந்த நட்சத்திரமும் அதன் தன்மையை அடைவது இயற்கைதான். அவர்கள் மேலை நாட்டினர் என்ன சொல்கின்றார்கள் என்றால், மூல நட்சத்திரத்திற்கு சில சனி சம்பந்தப்பட்ட பொருள்களை காரணம் காட்டுகின்றனர். எப்படி என்றால் ஆயில், மற்றபடி ஒரு கேஸ், இப்படி ஏதோ ஒரு இணைப்பு. அது ஏன் அப்படி என்று நாம் சிந்திக்கும் பொழுது, மூல நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம் நவாம்சத்தில் பூசம் 3ஆம் பாதத்தில் விழும். ஆக இந்த தொடர்பு இருப்பதால் தான் அவர்கள் சனியை அதனுடன் பயன்படுத்தி சொல்கிறார்களோ என தோன்றுகின்றது. அடுத்தது மூலம் 1ஆம் பாதம், அது மேஷத்தில் வீழ்கிறது. ஆக மூல நட்சத்திரம் இன்னொரு வகையில் அது மதுரைக்கு குறிக்கிறது. அதாவது மூல நட்சத்திரத்திற்கு உள்ள ஒரு கோயில், நட்சத்திர கோயில் என்று வைத்துக்கொள்வோம். அப்பொழுது அந்த மதுரையில் நடந்த சில நிகழ்வுகள் அக்னியை சுட்டி காட்டுகின்றன. எப்படி என்றால், கண்ணகி மதுரையை எரித்தது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, சிவன் நடத்திய திருவிளையாடல்களில் நெற்றிக்கண் திறந்தது. ஆக இந்த 3 வகைகளில் மூல நட்சத்திரமானது ஒரு நெருப்பு அல்லது அக்னியுடன் தொடர்பு கொண்டுள்ளது. ஆனால் மூல நட்சத்திரத்தை பயணத்திற்கு பிரயாணம் செய்ய ஏற்ற நட்சத்திரம் என்றுதான் பஞ்சாங்கம் மற்றும் ஏகப்பட்ட புக்குகளில் கூறப்படுகின்றது. அதுவே ஏவியேஷன் சம்பந்தப்பட்டது தான் இந்த குருவினுடைய தனுசு ராசி. ஆக மூல நட்சத்திரம் நெருப்புடன் சம்பந்தப்படுவது அதனுடைய இயற்கை குணம். ஆனால் அது நிகழ்ந்தே ஆக வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை. ஏன்னால் பிரயாணத்திற்கே அதை சொல்லும் பொழுது எப்படி நாம் அதை இதனுடன் இணைத்து பார்க்க முடியும்? ஆக அதுவும் ஒரு நல்ல நட்சத்திரம்தான். ஆக புறப்படும் நேரமோ அல்லது வேறு ஏதோ ஒரு சில காரணங்கள் இருக்கலாம், அதனால் இது நிகழ்ந்திருக்க வாய்ப்பு உண்டு. அவ்வளவுதானே தவிர அதற்காக மூல நட்சத்திரம் நெருப்புடன் சம்பந்தப்பட்டது என்பதை நாம் மறுக்க முடியாது. ஏனென்றால் இதன் பின்னணியில் கதைகளும் இருக்கின்றது. அதனுடைய நேச்சர் பாதம் என்று வரும்பொழுது மூலம் 2ஆம் பாதத்தை எடுத்தால் அது நவாம்சம் ரிஷபத்தில் சூரியனுடைய 3ஆம் பாதத்தில் விழும். ஆக அதுவும் நெருப்பு சம்பந்தப்பட்டது. இதன் காரணமாகத்தான் அதற்கு இந்த நெருப்பின் ஒரு தாக்கம் இருக்க வேண்டுமே தவிர இது இயல்பானது தான் அதன் நிலைப்படி. ஆக மற்றபடி பயணத்திற்கு அதை குறிப்பிட்டிருக்க மாட்டார்கள். அது ஒரு தோஷம் உள்ள நட்சத்திரமாக இருந்தால் குறிப்பிட்டிருக்க மாட்டார்கள். அது அதன் இயற்கை தன்மையை ஏதோ ஒரு காரணங்களினால் அது நிகழ்த்தி விடுகின்றது, அவ்வளவுதான். ஆக மூல நட்சத்திரத்தை நெருப்புடன் அவர்கள் சொல்லுவது ஏதோ ஒரு 3 காரணம் பார்த்தோம், அது ஒத்துப்போகிறது, அவ்வளவுதானே தவிர அது முழுவதுமாக ஒரு தோஷம் உள்ள நட்சத்திரம் என்று ஒதுக்க இயலாது. இதை ஆய்வு செய்ததில் இதான் கிடைத்தது, அதை உங்களுக்கு சமர்ப்பித்தேன். மற்றபடி நீங்களும் தெரிந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். இதில் எந்த விதமான தயக்கமும் இல்லை. நன்றி, வணக்கம். விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன.